வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 4வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மாதத் தேர்வு 1 இந்த பகுதியில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, பொருந்தாததை வட்டமிட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகமது தன் தங்கை நடனத்தை காண ஆவல் கொண்டிருந்தான். அடிக்கோடிட்ட சொல்லியிருக்கான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆவல் எந்த வார்த்தைக்கு கோடு போட்டிருக்காங்க, எதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் விருப்பம் இதான் அதுக்கு சரியான பதில். 2வது கேள்வி, நிழல் கூட்டல் படம் சேர்த்து எழுத கிடைப்பது. நிழற்படம் ENR இருக்கு பாருங்கள், இதுதான் சரியான பதில். 3வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொய் இதுதான் தவறானது. மற்ற எல்லாத்தையும் படித்து பாருங்கள். உண்மை, மெய், வாய்மை இது எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியது. பொய் மட்டுமே இங்கே வேறுபட்டுக்குது. இதுதான் பொருந்தாத பதில். 4வது கேள்வி, அப்படைப்பு இச்சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ கூட்டல் படைப்பு இதுதான் சரியான பதில். ஆவண்ணா இதை டெக் பண்ணிக்கோங்க. 5வது கேள்வி, விடாமுயற்சி பாட்டுக்காரர் யார்? இதுக்கு சரியான பதில் மைனா. அடுத்து கீழே பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அரசன், அமைச்சர், வேந்தன். இதில் பொருந்தாதது அமைச்சர். 2வது பாருங்கள், யானை, புறவி, குதிரை. இந்த தொகுப்பில் பொருந்தாத ஒன்று யானை. 3வது பாருங்கள், சந்திரன், நட்சத்திரம், நிலவு. இதில் பொருத்தமில்லாதது நட்சத்திரம். அடுத்தது பாருங்கள், மதி, சந்திரன், சூரியன். இதில் பொருத்தமில்லாதது மதி. கடைசியாக உள்ளது பாருங்கள், சுத்தம், தூய்மை, அசுத்தம். இதில் பொருத்தமில்லாதது அசுத்தம். அடுத்த பக்கத்தில் பாருங்கள், தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பாருங்கள். ஆனா அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூமியடி, கும்மியடி, படைப்போம், பெறுவோம். அடுத்து 2வது பாருங்கள், தொடர்களில் உள்ள பறவை விலங்குகளின் பெயர்களை எடுத்து எழுதுக. கரடி, மைனா, சேவல். அடுத்தது, தொலைவில் இச்சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை தொடரில் கண்டறிந்து எழுதுக. அருகில். அடுத்து, அட்டவணையில் உள்ள முழக்கத் தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாசில்லா உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம். அடுத்தது, முறை மாறி உள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. கீழே பாருங்கள், ஒரு வார்த்தையை பிரித்து மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. அதை நம்ம சேர்த்து பக்கத்தில் உணர்த்திடுமே அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சரியாக நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், படைப்போம் அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதியிருக்காங்க. அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதிக்குங்க. அடுத்து, பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிராக்கெட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாயாய், பூமியடி, அறிஞர்கள், மலையாய், இந்தியா. இப்போ கீழே பாருங்கள், சரியான இடத்துல நாம் அந்த வார்த்தைகளை கொண்டு நிரப்பியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டில் அறிஞர்கள். அறிஞர்கள் வாழும் பூமியடி, நல்லறிவில் சிறந்தோம் கும்மியடி, வளங்கள் கொண்ட பூமியடி, பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடி, இந்தியா நமது நாடு என்று நீ இணைந்து ஒன்றாய் கும்மியடி, கண்ணை போல காத்திடலாம், நம் மண்ணை தாயாய் போட்டிடலாம். அடுத்த பக்கத்தில் குறிப்புகள் கொண்டு விடை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்கைகள் உண்டு, இறகுகள் இல்லை, வாழ்வுண்டு, விலங்கு இல்லை, வானில் பறப்பேன், பறவையும் அல்ல, நான் யார்? விமானம். அடுத்து பாருங்கள், நடனம் ஆடுவேன், நாட்டியக்காரி அல்ல, கொண்டை உண்டு, சேவலும் அல்ல, வண்ணங்கள் உண்டு, நான் வானவில்லும் அல்ல, நான் யார்? மயில். அடுத்தது பாருங்கள், பாடல் நன்றாய் பாடுவேன், நான் வானொலி அல்ல, கருமை நிறம் உண்டு, நான் காகம் அல்ல, முட்டைகளிடுவேன், நான் அடைக்காப்பதும் இல்லை, நான் யார்? குயில். தகவல் தொடர்பில் உதவிடுவேன், நான் கணினியும் அல்ல,
உலகைச் சுற்றி வந்துடுவேன், நான் நிலவும் அல்ல. உயரமாக பறந்துடுவேன், நான் கழுகும் அல்ல. நான் யார்? செயற்கைக்கோள். மண்ணை மாசுபடுத்துவேன், செயற்கை உரமல்ல. மண்ணில் விழுந்தால் மக்க மாட்டேன், நான் நெகிழியும் அல்ல. மின்னணு பொருட்களுள் இருப்பேன், மின்சாரம் அல்ல. நான் யார்? மின்னணு கழிவுகள். அடுத்து கீழே பாருங்கள், தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கம் பக்கம், வெட்டையும் தோல்வியும், கொத்து கொத்தாய், வெள்ளை வெளியர், அங்குமிங்கும் அப்படின்ட்டு வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. நாம் உருவாக்கி எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பக்கத்தில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். கொத்து கொத்தாய் திராட்சை பறித்தேன். வெள்ளை வெளியர் என்று மல்லி மலர்ந்திருந்தது. குரங்கு இங்கும் அங்கும் தாவிக்கொண்டிருந்தது. இதே போல் நீங்கள் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். அடுத்த பக்கத்தில் நிறுத்தற் குறியிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளி பாடி முடிந்ததும் அருமை அருமை என்று பல குரல்கள் கேட்டன. இங்கே நிறுத்தற்குறிகள் எதுவுமே அவங்க எழுதலை, கீழே கோடு போட்டிருக்காங்க. அதில் நம்ம அந்த நிறுத்தற்குறிகள் இட்டு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் எழுதிக்குங்க. அடுத்தது, மாசு இல்லாத உலகம், மகிழ்வான உலகம், அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டான். சேவல் இவ்வளவு நன்றாக பாடுகிறதே என்று குரல்கள் கேட்டன. பாடிக்கொண்டிருக்கும் போதே விக்கல் வந்ததால் பாடல் தடைப்பட்டது. இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நம்ம நிறுத்தற்குறிகள் இட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கு கீழே பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இந்த பாட்டிலிருந்து கீழே என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் கேள்வி, பயணம் செய்ய வாகனம் இல்லை என கூறியது எது? கிளி. துள்ளி குதித்து மகிழ்ந்தவை எவை? காகம், கரடி மற்றும் முயல். பாடலில் உள்ள ஓரெழுத்து சொற்களை எடுத்து எழுதுக. வா, ஆ, ஏ. நான்காவது, கழுகு, பயணம், மகிழ்ந்தன. இச்சொற்கள் மூன்றும் இடம்பெறுமாறு ஒரு தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழுகின் ஏவூர்தியில் விலங்குகள் பயணம் செய்து மகிழ்ந்தன. அடுத்தது, நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது? ஏன்? நான் பயணம் செய்ய விரும்பும் வாகனம் விமானம். அடுத்த பக்கத்தில் ஐ செய்யலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர்களின் விருப்பம் என்னவாக இருக்கும்? எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாம் அந்த கோடு போட்ட இடத்துல எழுதியிருக்கிறோம். இரண்டாவது பாருங்கள், செல்லப்பிராணிகள் வளர்க்கும் செல்லம்மா, விண்வெளியில் ஆர்வம் கொண்ட வானவி, ஓவியம் வரையும் ஓவியா, உணவு உண்ணும் தீரன், அனைவரும் பொருட்காட்சிக்கு சென்றனர். விடுபட்ட இடத்துல நாம் நிரப்பியிருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், யார் எங்கே செல்வார்கள்? நண்பர்களுக்கு உதவலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். தீரனுக்கு பசியாக இருக்கிறது, அவன் சமைக்காமல் உணவு தயாரிக்க நினைக்கின்றான். தீரனுக்கு உதவுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட் சாலட் செய்யறதுக்காக அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். நாம் அவனுக்கு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், கேரட், உப்பு, மிளகுத்தூள். தயாரிக்கும் முறை: வெள்ளரிக்காய், கேரட்டை தோல் சீவி சிறிது சிறிதாக வெட்டி உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து காய்கலவை செய்யலாம். இதே போல் எழுதிக்கலாம். அல்லது நீங்களே உங்களுக்கு தெரிந்த மாதிரி வேறு விதமாக கூட எழுதிக்கலாம். கீழே பாருங்கள், பொருட்காட்சியில் உங்களுக்கு பிடித்தவை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு மாடலுக்கு பொருட்காட்சியில் மின்னும் விளக்குகள், ராட்டினங்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள், புத்தக விற்பனை நிலையங்கள், குழந்தைகள் மகிழும் வண்ணம் ஊஞ்சல், சறுக்கல்கள், பல்வேறு வகையான விளையாட்டுகள் முதலியவை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் எழுதிக்கலாம்.